வணக்கம். சென்னை புக் ஃபேர்ல நிறைய பதிப்பகங்கள் மலிவு விலையில புத்தகங்களை கொடுக்கறதா சொல்றாங்க. அப்படி எந்தெந்த பதிப்பகங்கள் மலிவு விலையில புத்தகம் கொடுக்குறாங்கன்னு போய் பார்க்கலாம் வாங்க. மலிவு விலை புத்தகங்களுக்கென்று ரொம்ப பிரபலமான ஒரு பதிப்பகம்னா சீர் வாசகர் வட்டம். இவங்க தொடர்ந்து புத்தகங்களை ரொம்ப குறைவான விலைக்கு ஏறக்குறைய ஒரு ரூ. 100 நிறைய புத்தகங்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு புக் ஃபேருக்குமே. இந்த புக் ஃபேருக்கும் அதே மாதிரி சில புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்னென்ன புத்தகம்னு பார்க்கலாம் வாங்க. 12 மலிவு விலை புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய சில புத்தகங்கள்னா ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு விலகம் என்ற ஜெயகாந்தனுடைய புத்தகம். இது ரொம்பவே பிரபலமான புத்தகம். இதோட நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் புதுமைப்பித்தனுடைய தெரிவு செய்யப்பட்ட கதைகள்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதை பேராசிரியர் வி அரசு அவர்கள் பதிப்பிச்சிருக்கிறாரு. அதோட எழுத்தாளர் கரண் கார்கினுடைய கருந்துளை என்ற புத்தகம், இந்த புத்தகத்தையும் மலிவு விலை புத்தகமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த புத்தகத்தினுடைய விலை 250. இதனுடைய மொத்த பக்கங்கள் 376 பக்கத்தை 250 ரூபாய்க்கு தராங்க. இதோட ரொம்ப முக்கியமான புத்தகமான ஓநாய் குலச்சின்னம், இந்த புத்தகத்தையும் மலிவு விலை புத்தகமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இதனுடைய மொத்த பக்கம் பார்த்தீங்கன்னா 696 பக்கங்கள். இதனுடைய விலை 250 ரூபாய்க்கு தராங்க. இதோட மட்டும் இல்லாமல் விந்தனுடைய முழு சிறுகதை தொகுப்பும் ஜெயந்தனுடைய முழு சிறுகதை தொகுப்பும் கொண்டு வரதா சொல்கிறாங்க. இப்படி ஏறக்குறைய இந்த புக் ஃபேருக்கு மட்டும் 12 புத்தகங்களை ரொம்ப குறைந்த விலைக்கு சீர்வாசகர் வட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த புத்தக கண்காட்சியில் தமிழ்வழி ஸ்டாலை மலிவு விலை புத்தகங்களை விற்பனை செய்கிறாங்க. இந்த ஸ்டால் நம்பர் 56. உலக இலக்கிய கிளாசிக் புத்தகங்கள்ன்ற வரிசையில் ஒரு சில முக்கியமான புத்தகங்களை இவங்க குறைந்த விலைக்கு தராங்க. இவான் துர்கினோவினுடைய 3 காதல் கதைகள், தஸ்தாவுஸ்கினுடைய சூதாடி, அப்புறம் சித்தார்த்தன் சொல்லிட்டு ஒரு நாவல் தராங்க. அப்புறம் தபால்காரன், பராபஸ், வெண்ணிற இரவுகள், கடலும் கிழவனும் சொல்லிட்டு இப்படி இந்த எல்லா புத்தகங்களுமே வெறும் 99 ரூபாய்க்கு தராங்க. சித்தார்த்தன் சொல்லிட்டு நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளனுடைய நாவல் இது. ஹெர்மன் ஹெய்ஸோ எழுதிய இந்த நாவலை திருலோக சீதாராம் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறாரு. இந்த புத்தகத்தினுடைய விலையும் 99 ரூபா தான். இந்த புக் ஃபேருடைய முதல் நுழைவாயில்ல முதல் கடையாக இருக்கிற புத்தகம் இது. ஏறக்குறைய 6 புத்தகங்களை 99 ரூபாய்க்கு, ஒவ்வொரு புத்தகமும் 99 ரூபாய்க்கு தராங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற பதிப்பகம் மின்னங்காடி. இந்த சால் நம்பர் 83. இவங்க காலத்தை வென்ற ரஷ்ய இலக்கியங்கள்னு சொல்லிட்டு மக்கள் பதிப்பாக 100 ரூபாயில் 5 நூல்களை, ஒவ்வொரு நூலும் 500 ரூபாய்க்கு தராங்க. அன்பு வழி போர்லாக்கர் குவிஸ்ட் எழுதிய புத்தகம். அந்த 5 புத்தகத்தில் சித்தார்த்தன், ஹெர்மன் ஹெஸ் எழுதிய அந்த புத்தகம், பலிபீடம் அலெக்சாண்டர் குப்ரின் எழுதிய புத்தகமும், அப்புறம் ஜார்ஜ் வெல்லனுடைய விலங்கு பண்ணை, ஜாக் லண்டனுடைய கானகத்தின் குரல், தஸ்தாவுஸ்கியினுடைய வெண்ணிற இரவுகள், இவான் துர்கினேவனுடைய முதல் காதல். ஆஃபரில் கொடுக்குற புத்தகங்கள்னா அன்பு வழின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை போர்லாக்கர் குவிஸ்டன் அவர்கள் எழுதியிருக்காங்க. தமிழில் கானா சுப்பிரமணியம் மொழிபெயர்த்திருக்கிறாரு. அடுத்த புத்தகம் சித்தார்த்தன், ஹெர்மன் எஸ்ஸோ அவர்கள் எழுதியிருக்கிறாரு. திருலோகம் சீதாராம் அவர்கள் இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்கிறாரு. அடுத்த புத்தகம் பலிபீடம், அலெக்சாண்டர் குப்ரின் எழுதியது. தமிழில் புதுமைப்பித்தன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறாரு. அடுத்த புத்தகம் விலங்கு பண்ணை, ஜார்ஜ் ஆர்வெல் எழுதியது. இது தமிழில் கானா சுப்பிரமணியம் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஜாக் லண்டனுடைய கானகத்தின் குரல், தமிழில் பே தூரன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறாரு. அடுத்த புத்தகம் தஸ்தாவுஸ்கியினுடைய வெண்ணிற இரவுகள், ரா கிருஷ்ணய்யா அவர்கள் மொழிபெயர்த்த புத்தகம். முதல் காதல்னு சொல்லிட்டு இவான் துர்கினேவ் எழுதிய புத்தகம், பூ சோமசுந்தரம் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்புறம் ஜமீலான்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், சிங்கிஸ் ஜத்மாத்தாவ் அவர்கள் அவர்கள் எழுதி சோமசுந்தரம் அவருடைய மொழிபெயர்ப்பில் வந்த புத்தகம். அப்புறம் இவான் துர்கினேவினுடைய விளாதிமிர் பகமேலோவ் என்ற இந்த புத்தகம் முகமது ஷெரீப் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறாரு. அப்புறம் எர்னெஸ்ட் ஹெமிங்வே எழுதிய கடவுளும் கிழவனும் என்ற இந்த புத்தகம். இப்படி இந்த 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த 10 புத்தகத்தையும் சேர்த்து 500 ரூபாய்க்கு மின்னங்காடி விற்பனை செய்கிறாங்க. நிச்சயம் புத்தக கண்காட்சிக்கு வரவங்க மின்னங்காடி ஸ்டாலை விசிட் பண்ணலாம். ரஷ்யாவினுடைய கிளாசிக் நாவல்ஸை ரொம்ப குறைந்த விலையில தராங்க. நிச்சயம் அந்த ஸ்டாலுக்கு விசிட் பண்ணுங்க.
இன்னொரு 5 நூல்களை வந்து மக்கள் பதிப்பு ரஷ்ய நூல்களை வந்து மக்கள் பதிப்புல வந்து தராங்க. ஒவ்வொரு புத்தகமே வந்து ரூ. 100. 5 புத்தகங்கள் ரூ. 500 தராங்க. அதிகாலையின் அமைதியல்னு சொல்லிட்டு போரிஸ் வெசிலியோ எழுதிய இந்த புத்தகம், ஆண்டன் செக்கானுடைய சிறுகதைகள் குறுநாவல்கள், தந்தையர்களும் தனையர்களும் இவான் துர்கேனை எழுதிய தந்தையர்களும் தனையர்களும் இந்த புத்தகமும் தராங்க. புஷ்கினுடைய கதைகள் அடங்கிய தொகுப்பு இதுவும் ரூ. 100 தராங்க. கார்கி கதைகள் இதுவும் சேர்த்து ரூ. 100. இந்த 5 புத்தகங்களும் ரூ. 500 வந்து விற்பனை செய்யறாங்க. நிறைய ஆஃபர்களை வந்து மின்னங்காடி வந்து போட்டிருக்காங்க. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம், இந்த ஸ்டாலினுடைய நம்பர் வந்து F51. இந்த ஸ்டாலில் இருக்கிற எல்லா புத்தகங்களுக்கும் 50% வந்து தள்ளுபடி தராங்க. ஏறக்குறைய இங்கே உள்ள எல்லா புத்தகங்களுமே ரொம்ப கெட்டி அட்டையில் ரொம்பவே நல்லா வடிவமைச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ராமர் திருக்கோயில்கள்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், அடுத்ததாக தமிழ்நாட்டு மரச்சிற்பங்கள்னு சொல்லிட்டு பாலுசாமி வந்து எழுதியிருக்கிறாரு. அப்புறம் தமிழ்நாட்டு சமண ஓவியங்கள்னு சொல்லிட்டு பாலுசாமின்றவர் தான் எழுதியிருக்கிறாரு. ரொம்பவே நல்லா இந்த புத்தகத்தை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக ஆய்வு மாணவர்களுக்கு, ஆய்வாளர்களுக்கு இந்த புத்தகம் பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். தமிழ்நாடு முழுக்க சமண ஓவியங்கள், குகைகள் எங்கெல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு முழு தொகுப்பாக ஆவணமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி திருப்படை மருதூர் ஓவியங்கள் தொடர்பாகவும் ஒரு புத்தகம் இருக்கு. இப்படி இந்த புத்தகம் முழுக்க ஆய்வு புத்தகங்களால் நிரம்பி இருக்கு. 6ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய தமிழ் செவ்வியல் இலக்கிய நூல்கள் அனைத்தும் இங்கு விற்பனைக்கு கிடைக்கின்றன. எல்லா நூல்களுமே வந்து 50% தள்ளுபடியில விற்பனை செய்யப்படுது. 8 தொகை, 10 பாட்டு உள்ளிட்ட சங்க இலக்கியங்கள் பிரெய்லி முறையில் அச்சிடப்பட்டு கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு விலையின்றி வழங்கப்படுகின்றன. நான்மணிக்கடிகை, பதிற்று 10, நானாற்புது, முத்தொள்ளாயிரம், ஐங்குறுநூறு ஆகிய தமிழ் நூல்கள் பாடல் மற்றும் பொருளுடன் மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. அதோடு திருக்குறளும் நிறைய மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு இங்கே வந்து விற்பனைக்கு வச்சிருக்கிறாங்க. ஏறக்குறைய எத்தனை மொழிகளில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்கன்னா 34 மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அந்த எல்லா புத்தகங்களுமே இங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கு. நிச்சயம் ஆய்வு மாணவர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் இந்த ஸ்டால் வந்து நிறைய ஆவணங்களை தரக்கூடிய ஒரு ஸ்டாலாக இருக்கும். நிச்சயம் இந்த ஸ்டாலுக்கு நீங்கள் விசிட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பதிப்பகம் வந்து நற்றிணை. இந்த பதிப்பகத்தினுடைய ஸ்டால் நம்பர் வந்து F21. இங்கே பெரும்பாலான புக்ஸ் வந்து ஆஃபரில் கிடைக்குது. குறிப்பாகவே வந்து கிளாசிக் நாவல் புத்தகங்களும் சொல்ல போகிற பெரும்பாலான புத்தகங்கள் வந்து ஆஃபரில் கொடுக்குறாங்க. பொன்னியின் செல்வனுடைய 5 பாகம் வந்து ரூ. 600 தராங்க. அப்புறம் வந்து பிரபஞ்சனுடைய சிறுகதை தொகுப்பு ஏறக்குறைய 2 பாகத்தை வந்து சலுகை விலையில் ரூ. 800 தராங்க. அப்புறம் உவேசாவினுடைய என் சரித்திரம் ரூ. 200 தராங்க. அது மட்டும் இல்லாமல் லாசாரா அவனுடைய முழு சிறுகதை தொகுப்பு 2 தொகுப்பையும் வந்து ரூ. 2000 மதிப்புள்ள புத்தகத்தை வெறும் ரூ. 1200 தராங்க. அப்புறம் ரஷ்யாவினுடைய புகழ்பெற்ற நாவலாக பார்க்கப்படுற போரும் வாழ்வும், லியோ டால்ஸ்டாயினுடைய போரும் வாழ்வும் வந்து 1400 மதிப்புள்ள புத்தகத்தை வந்து ரூ. 1000 தராங்க. அப்புறம் ராகுல சாங்கிருத்தியானுடைய வால்காவிலிருந்து கங்கை வரை இந்த புத்தகம் வெறும் ரூ. 150 தராங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகமாக பார்க்கப்படுது. ரொம்பவே வந்து நல்லா டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இவங்க இந்த அட்டையில் போடுறப்ப லாப நோக்கமற்ற மக்கள் பதிப்புன்னு போட்டு இந்த புத்தகத்தை விற்பனை செய்கிறாங்க. இது ரூ. 100 தராங்க இந்த புத்தகம். பத்திரிகையாளர் திருமாவேலன் அவர்களுடைய இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் என்ற புத்தகத்தினுடைய 2 பாகத்தை ரூ. 1200 தராங்க. ரூ. 1800 விலை மதிப்புள்ள புத்தகத்தை ரூ. 1200 தராங்க. தஸ்தாவஸ்கியினுடைய அசடன் நாவல் வந்து ரூ. 800 தராங்க. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய புத்தகம்னு உங்களுக்கு தெரியும். இவ்வளோ பெரிய புத்தகத்தை வெறும் வந்து ரூ. 800 தராங்க. இது ரொம்பவே முக்கியமான புத்தகம். சுசீலா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. தஸ்தாவஸ்கியினுடைய குற்றமும் தண்டனையும் என்ற இந்த நாவலை வந்து ரூ. 750 தராங்க. எவ்வளோ பெரிய புத்தகம்னு பாருங்க. கெட்டி அட்டையில் வடிவமைச்சிருக்காங்க இந்த புத்தகம். இப்படி நற்றிணை பதிப்பு வந்து நிறைய முக்கியமான நாவல்களை, சிறுகதை தொகுப்புகளை ரொம்ப குறைந்த விலையில வந்து தராங்க. கரம்சேவ் சகோதரர்கள் புத்தகத்தையும் ரூ. 900 தராங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய ரஷ்ய நாவல்களை வந்து குறைந்த விலைக்கு தராங்க. ஆனா கரினினா, அசடன் அப்படின்னு நிறைய ரஷ்ய இலக்கிய நாவல்களுடைய மொழிபெயர்ப்பு ரொம்ப குறைவான விலைக்கு இங்கே வந்து தராங்க. நிச்சயம் இந்த ஸ்டாலுக்கு வந்து நீங்கள்
புத்தகங்களை வாங்கி பயன்பெறலாம். ஆம்னி புக்ஸ் நம்பர் வந்து 441. இந்த ஸ்டாலில் வந்து சில்ட்ரன்ஸ் புக்ஸ் வந்து எந்த புக்ஸ் எடுத்தாலுமே 99 ருபீஸ் தான். சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கான ஆங்கில புத்தகங்களும் இருக்குது. இதில் குறிப்பாக முக்கியமாக இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா பகத்சிங்கினுடைய ஒய் ஐ ஆம் ஏத்திஸ்ட்ன்ற இந்த புக் இருக்குது. இந்த புக்கு வந்து தமிழ்லேயும் வந்திருக்கு. நான் ஏன் நாத்திகை நான்ன்ற இந்த புக்கு எடுத்தாலுமே 99 ருபீஸ் தான். ஜார்ஜ் ஆர்வனுடைய அனிமல் ஃபார்ம்ஸ், காஃப்கானுடைய மெட்டாமார்பிசிஸ் இந்த புத்தகமும் இருக்குது. இதுவும் தமிழில் வந்து நிறைய விற்பனையான புத்தகம், உருமாற்றம்னு சொல்லிட்டு இந்த புக்கும் வந்து 99 தான். அதேமாரி ஜார்ஜ் ஆர்வனுடைய அனிமல் ஃபார்ம் இந்த புத்தகம் எல்லாருக்குமே தெரிஞ்சு ரொம்ப பிரபலமான புத்தகம். இந்த புத்தகமே வந்து 99 ருபீஸ் கிடைக்குது. இப்படி இந்த ஸ்டாலில் வந்து குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நிறைய புத்தகங்களை வந்து வெறும் 99 ருபீஸுக்கு தராங்க. கண்டிப்பாக இந்த புக் ஃபேருக்கு வந்தீங்கன்னா இந்த ஸ்டாலை வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். அதேமாதிரி இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து நிறைய இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு அப் டு 75% வரலும் ஆஃபர்ஸ் தராங்க. இதெல்லாமே ஒரு ரிசர்ச் அகடாமிக் பேஸ்டான புக்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஒரு ரேக் ஃபுல்லாகவே வந்து நிறைய முக்கியமான ஆய்வு தொடர்பான புத்தகங்கள் தான் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக புக் ஃபேருக்கு வந்தீங்கன்னா இந்த ஸ்டாலுக்கு நிச்சயம் விசிட் பண்ணலாம். ரொம்ப நிறைய புக்ஸ் வந்து ஆஃபரில் தராங்க. இப்போ எந்த ஸ்டாலுக்கு வந்துக்கிறோம்னா ரெயின் ட்ரீ பப்ளிஷர்ஸ். இது முழுக்க முழுக்க ஆங்கில புத்தகங்களுக்கான ஸ்டாலு. இதில் வந்து நிறைய ஃபிக்ஷன்ஸ் தான் நிறைய புக்ஸ் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. ஒவ்வொரு புக்குமே வந்து முழுக்க ஆங்கில புத்தகங்கள் தான் 100 ரூபாய்க்கு தராங்க. 6 புக்கு எடுத்திங்கன்னா 500 ரூபாய்க்கு தராங்க. இப்படி இங்கே இருக்கிற எல்லா புக்ஸுமே வந்து ஆஃபரில் தான் வந்து தராங்க. கண்டிப்பாக புக் ஃபேருக்கு வந்தீங்கன்னா இந்த ஸ்டாலுக்கு வந்து விசிட் பண்ணலாம். நீங்கள் ஃபிக்ஷன் படிக்க ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டால் வந்து ஒரு பெரிய ஒரு விருந்து கொடுக்குற ஒரு ஸ்டாலாக இருக்கும். கிஃப்ட் புக்ஸ் E2 இதனுடைய ஸ்டால் நம்பர். இங்கே நிறைய சில்ட்ரன்ஸ் புக்ஸ் வந்து ரொம்ப குறைவான விலைக்கு வந்து தராங்க. குறிப்பாக எந்த புக் எடுத்தாலுமே வந்து 99 வந்து போட்டிருக்கிறாங்க. குழந்தைகளுக்கான கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரி நம்பர்ஸ் தொடர்பான புத்தகங்கள் இங்கே நிறைய இருக்குது. நிறைய காமிக்ஸ் புக்ஸும் இருக்குது, அனிமிஸ் புக்ஸும் நிறைய இருக்குது. இந்த மாதிரி இப்படி நிறைய டிஃப்ரெண்ட்டான புக்ஸ்லாம் குழந்தைகள் இருக்கிற மாதிரியான புக்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க. கண்டிப்பாக சில்ட்ரன்ஸுங்களை வந்து இந்த புக் ஃபேருக்கு கூட்டின்னு வந்தீங்கன்னா அவங்களோட இந்த ஷாப்புக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். நிறைய குழந்தைகள் புக்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், தமிழில் வந்து எழுத்து பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு புக்கும் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஷாப்லேயே வந்து அடுத்த பக்கம் பெரியவர்களுக்கான புத்தகங்களுமே கூட இருக்குது. அந்த புத்தகமே வந்து ஆஃபர் விலையில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுவும் வந்து எந்த புக் எடுத்தாலுமே வந்து 99 ருபீஸ் தான். ஃபிக்ஷன், ஹிஸ்ட்ரி, இப்படி நிறைய வெரைட்டிஸில் இங்கே புக்ஸ் இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. இந்த ஸ்டாலில் வந்து பெரியவங்க படிக்கிறதுக்கான புக்ஸை வந்து ஒவ்வொரு ரேட்டில் வந்து தராங்க. குறிப்பாக வந்து 3 புக்ஸ் எடுத்திங்கன்னா 599. அப்புறம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா 4 புக்ஸ் எடுத்திங்கன்னா 1000. அப்புறம் இன்னொரு சைடு 4 புக்ஸ் எடுத்திங்கன்னா 999. இப்படி ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து புக்ஸுங்களை வந்து பிரித்து அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் வந்து தராங்க. இந்த ஸ்டாலில் இருக்கிற நிறைய புத்தகங்கள் ஆஃபர்லேயே போட்டிருக்கிறாங்க. இவங்க அதுக்கான பேனர்லேயும் சைட்லேயே வச்சுருக்கிறாங்க. இங்கே எந்த புக் எடுத்தாலுமே வந்து அதாவது ஒவ்வொரு செக்ஷனாக வந்து பிரித்து வச்சுருக்கிறாங்க. இந்த செக்ஷனில் நீங்கள் எடுக்கிற எல்லா புக்ஸுமே வந்து 100 ரூபா. எந்த புக்ஸ் எடுத்தாலுமே 100 ரூபா தான். இது பெரும்பாலும் குழந்தைகளுக்கான புக்ஸ் தான் இங்கே நிறைய இருக்குது. கேம்ஸ் தொடர்பான நிறைய புக்ஸு, பசல்ஸ் தொடர்பான புக்ஸஸும் இங்கே நிறைய இருக்குது. குறிப்பாக குழந்தைகளுக்கான புக்ஸ் தான் இங்கே இந்த ஸ்டாலில் பொறுத்தவரையிலும் நிறைய வச்சுருக்கிறாங்க. ஸ்டிக்கர்ஸும் இங்கே நிறைய இருக்குது. ரொம்ப பிரபலமான ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இங்கே காட்சிக்கு வச்சுக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் ரெண்டுமே வந்து சேர்ந்துருக்கு. இதில் வந்து எந்த புக்ஸ் எடுத்தாலுமே 199 தான். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க. தமிழ் புத்தகமும் அதில் வச்சுருக்கிறாங்க. எந்த புத்தகம்னா பொன்னியின் செல்வன் புத்தகமும் இங்கே இருக்குது. நிறைய புக்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க. பொன்னியின் செல்வனுடைய 5 பாகமும் ஒரே இதுவாக வந்து வச்சுருக்குறாங்க. ஒவ்வொரு பாகமே வந்து ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒவ்வொரு விலை இருக்குது. 150, 250 அந்த ரேஞ்சில் வந்து புக்ஸுங்களை வந்து வச்சுருக்கிறாங்க. இதனுடைய ஸ்பெஷல் ஆஃபர் வந்து 199. இதனுடைய ஒரிஜினல் காஸ்ட் வந்து 250. ஆனால் புக் ஃபேரில் வந்து இவங்க 199க்கு வந்து வச்சுருக்கிறாங்க. தமிழ் பதிப்பகங்களில் வந்து சீர், மின்னங்காடி, தமிழ்வெளி, நற்றிணை ஆகிய பதிப்பகங்கள் வந்து மக்கள் பதிப்பில் குறைந்த விலையில் புத்தகங்கள் வந்து விற்பனை செய்கிறாங்க. அதேமாதிரி இங்குள்ள நிறைய ஆங்கில பதிப்பகங்களும் ரொம்ப குறைந்த விலையில் வந்து புத்தகம் செய்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு 2-3 ஆங்கில பதிப்பகங்களை வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம். இதில் ஏதேனும் விடுபட்டு இருந்தால் இந்த வீடியோவினுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.